ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பருப்பு பொடி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. துவரம்பருப்பு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, சீரகம், உப்பு, பூண்டு, சிகப்பு மிளகாய் எல்லாத்தையுமே வறுக்க வேண்டியது தான். ஆனால் பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து வறுத்துக்கலாம். இதுதான் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆகும். ஃபஸ்ட்டு இதை போட்டு வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. துவரம்பருப்பு ஓரளவுக்கு வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்தை சேர்த்திக்கலாம். இதை ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து ஓரளவுக்கு வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ஆல்ரெடி நல்லா ரோஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் வறுத்தோம்னா நம்மளோட பொடி சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். பருப்பு பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம ஒரே ஒரு நிமிஷம் வறுக்கிறோம். அது ரோஸ்ட்டாக தான் இருக்குது. அதை ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா வர்றதுக்காக தான் சேர்த்துறோம். இதை ஒரே ஒரு நிமிஷம் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, பருப்பெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோட சூட்லேயே அந்த மிளகு நல்லா சூடாகிடும். இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. பருப்பையெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் மறுபடியும் இதிலே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். சீரகம், கருவேப்பிலை, இது எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா சூடேற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டால் போதும். ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை. அப்புறம் பூண்டை தோல் எடுக்காமல் போடுங்க. தோல்லையும் சத்து இருக்குது, தோல் எடுக்காதீங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அப்புறம் நம்ம கடைசியாக உப்பு, அந்த கருப்பு எள்ளு சேர்த்திக்கலாம். இது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண உடனே அதை நம்ம சேர்த்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போவே சேர்க்க வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். அது ஒன்றா ஆறின உடனே பருப்பையும் இதையும் ஒன்றாவே அரைச்சிக்கலாங்க. ஆறட்டுங்க, பார்க்கலாம். வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், இதெல்லாம் கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த பருப்பை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. தங்க டம்ளரில் தண்ணீர் ஊற்றி குடித்தோம்னா எல்லாருக்கும் நல்லது. அதே டயத்தில் உடல் பொலிவு ஏற்படுங்க. வெள்ளி டம்ளரில் வெந்நீர் ஊற்றி குடித்தோம்னா பித்தம் குறையும். அது மட்டும் இல்லாமல் தீர்க்க முடியாத தோல் நோயின்னு சொல்கிற வெண்குஷ்டம், பால்வினை நோய், சொரியாசிஸ், தீராத வயிற்றுப்புண், ஆறாத வயிற்றுப்புண் கூட சரியாயிடுங்க. இரத்த சோகை இருக்கிறவங்க இரும்பு டம்ளரில் வெந்நீர் ஊற்றி நம்ம குடித்தோம்னா இரத்த சோகை ப்ராப்ளம் உடனே ரெடி ஆகிடுங்க. செம்பு டம்ளரில் தண்ணீர் குடித்தா அனைவருக்குமே நல்லதுங்க. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நமக்கு முடியறத நாம் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாங்க. பருப்பு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். நம்ம ஏதாவது பொரியல் செய்யும்போது அதுக்கு ஏதாவது நம்ம பொடியை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு பதில் கூட இந்த பொடியை தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இது ஒரு மல்டி பர்பஸ் பொடி தாங்க. சத்தான சுவையான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் தாளித்த சாதம் செய்வீங்க பார்த்தீங்களா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சாதத்தை கொட்டிட்டு இந்த பருப்பு பொடியை போட்டு எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலையெல்லாம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க.
டேஸ்டியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.